முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஜாமீன் தொடர்பாக தற்போது மக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி, நேர்மைக்கு கிடைத்த வெற்றி, உண்மைக்கு கிடைத்த வெற்றி. எங்களுடைய இயக்கம் என்றைக்குமே தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்குங்கிறதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வெற்றியா நினைக்கிறோம். அமைச்சர் தளபதி கலைஞருடைய புகழுக்கு வந்த வெற்றி இது. 2026 மிக தலைமையாக வகித்து செந்தில் பாலாஜி அவர் தலைமையில் அணிவகத்துக்கு போறதுக்கு மிக சிறந்த வெற்றியாக அவர் வெளியே சிங்க வெளியே வருகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வெற்றி கிடைச்சிருக்குது. இந்த வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு, திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகம் மீண்டும் தர்மம் வெள்ளிச்சு. அவரை இன்னும் பண்ண முடியாது இனிமேல். ரொம்ப சந்தோஷங்க. அவர் மறுபடியும் அமைச்சர் ஆவாரு. எனக்கு வார்த்தையே வரலங்க. அவ்வளவு ஒரு இதா இருக்கு. நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்த உடனே அவர் அமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆவாரு. ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். நாங்க மறுபடியும் அவர் அமைச்சர் ஆவாரு. எங்க கரூர் மக்களுக்கு எங்களுக்கு நல்லா செய்வாருங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் தான் எங்க உயிருங்க. எங்களுக்கு அவர் தான் எல்லாமே, நேர்மைக்கு வெற்றி எல்லா இதுமே. எங்க அமைச்சர் நல்லவருங்க. எல்லாம் நல்லா மக்களுக்கு செய்வாருங்க. ஆமாங்க, வந்திருக்காருங்க. எங்க அமைச்சர் நல்லவருங்க. ரொம்ப மக்களுக்கு நல்லா செய்வாருங்க. எல்லாத்தையும் கெடுத்து இது மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவர் அதுக்குண்டானது எங்களுக்கு நல்லா காப்பாத்துவாருங்க. அவர் ஜெயிப்பாருங்க. மிகப்பெரிய சந்தோஷம் எங்க அமைச்சர் வந்ததுல. இதை விட வேற சந்தோஷம் எதுவும் கிடையாது. எங்க கரூர் மாவட்ட திருவிழா மாதிரி எங்களுக்கு இது. தீபாவளி எங்களுக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி எங்களுக்கு. ஏன்னா அண்ணன் வி செந்தில் பாலாஜி வாழ்க, அண்ணன் வி செந்தில் பாலாஜி வாழ்க, அண்ணன் வி செந்தில் பாலாஜி வாழ்க. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி சாராத எல்லா மக்களுடைய குடும்பத்திலையும் ஒரு மூத்த தலைமகனா இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு மகத்தான மனிதர் அவரு. ஒரு கட்சி சாராத மக்கள் கூட அவர் எப்போ வருவார் இந்த ஒரு வருஷமா காத்திருந்து இந்த கரூரே ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமயமா இருந்துச்சு, ஒரு சூனியம் பிடிச்ச போல இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே விடிவு காலமா இன்னைக்கு எங்க அண்ணன் விடுதலை, ஜாமீனில் விடுதலைங்கிற செய்தி இன்னைக்கு தான் கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி. கரூர் மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் அண்ணன் எப்போ வருவார் என்ற கேள்வியை கேட்டாங்க. எல்லா கேள்விக்கு இன்று ஒரு விடை கிடைச்சிருக்குது. கரூர் மாவட்ட மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் இன்னைக்கு உண்மையாலுமே தீபாவளியா கொண்டாடுறோம். கரூர் மாவட்ட, கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள்லாம் மிகப்பெரிய தீபாவளியா இந்த தினத்தை கொண்டாடுறோம்.